வெல்கம் டு பேசிக்ஸ் வித் பரத். நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாளா ஆச்சு. கொஞ்சம் வேலை அதிகம், அதான் பண்ண முடியல. இனி ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா போடுவேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோல அப்படிதான் சொன்னேன். நீ அப்படி நடக்காது. ரெகுலரா வீடியோஸ் வரும். ஸ்டே டியூன். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது ஒரு பெரிய வியாதி என்ன கேட்டா. ஆக்சுவலா நானும் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துட்டு இருந்தேன். இல்ல இருக்கிறதே போதும் அப்படின்ட்டு. சோ அதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ 3 டாபிக் இதுல இருக்கு. கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்களா? அண்ட் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளியே வருது? இந்த 3 தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? அது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஈஸியான செக்யூரான ஒரு ஏரியா. அதுல உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிச்ச வேலை இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சின்ன சர்க்கிள். அதுவும் இல்லாம அது ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். நீங்களே உங்க லைஃப்ல மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு இங்க போவோம், இன்னைக்கு இதை பண்ணுவோம், இன்னைக்கு இதை முடிப்போம். அவ்வளவுதான் இருக்குமே தவிர அதுல எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தான். டெய்லி ரொட்டீனாவே இருக்கும் அது. காலையில எந்திரிப்பீங்க, ஆபீஸ் போவீங்க, வேலை பண்ணுவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, ரிப்பீட். அதான் இருக்கும். அதான் கம்ஃபர்ட் ஜோன். புதுசா எந்த ஒரு சேலஞ்சிங்கும் இருக்காது, எந்த ஒரு அட்வென்ச்சரும் இருக்காது. அதை பண்ணவும் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கும். இது நமக்கு செட் ஆகுமா, வருமா, இன்கேஸ் நம்ம அதை ட்ரை பண்ணி நமக்கு அது வரலன்னு என்ன பண்றது, அது டவுட்லயே வச்சிருக்கோம். அதான் கம்ஃபர்ட் ஜோன். ஆனா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களால கெரியர் வைஸ் எதுவுமே க்ரோ ஆக முடியாது. திங்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகுது. ஆமா நான் டெய்லி தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வெளியே வர ஆசையா இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. பட் ஸ்டில் அதே தான் திரும்ப திரும்ப பண்றேன் அப்படின்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கீங்க. அதை விட்டு வெளியே வருது எப்படின்னு அடுத்த டாபிக்ல சொல்றேன். இப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுல என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கேங்கிறத ஒத்துக்கணும். அண்ட் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கேன், அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்ல பேச பயமா இருக்கும், பப்ளிக்ல பேச வராது சவுண்டா, ஆபீஸ் மீட்டிங்ஸ்ல சவுண்டா பேச வராது, இனிஷியேட்டிவ் எடுத்து பேச வராது, ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்க கஷ்டமா இருக்கும், ரிஸ்கான டிசிஷன் எடுக்க கொஞ்சம் பயமாவே இருக்கும், ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த பண்ண கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுவே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். எதுக்காக பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுவே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். சோ இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணணும். அடுத்து சின்ன சின்ன ஸ்டெப் ஏதாச்சும் எடுங்க. நீங்க டெய்லி பண்றதுல இருந்து ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தோடனே பெரிய ஸ்டெப் பண்ணீங்கன்னா அது நடக்காது. இமிடியேட்டா மைண்ட் திரும்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடுவோம். அப்படி இல்லாம சின்ன சின்ன ஸ்டெப். யார்கிட்ட புது ஆள்கிட்ட பேச தயக்கமா இருக்கு அப்படின்னா புஷ் பண்ணி பேசுங்க. உங்க லிமிட்ட புஷ் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்க. சின்ன வேலை இருந்தா பரவாயில்ல, ஆனா பேசுங்க. டெய்லி அதை கண்டினியூஸா பேச ட்ரை பண்ணுங்க. ஆபீஸ்ல நியூ பீப்புள்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. அண்ட் மீட்டிங்ஸ் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க பாயிண்ட் ஏதாவது இருக்கு, உங்களுக்கு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க. புது ஸ்கில் ஏதாவது கத்துக்க ட்ரை பண்ணுங்க. 1 hour எதாச்சும் ஒன்று ஃபோக்கஸ்டா இருங்க. லைக் புக் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரொடக்டிவா உங்களுக்கே தெரியும் இது நம்ம ப்ரொடக்டிவா நீங்க நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒர்க்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 1 hour பண்ணா கூட ஓகே. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. எடுத்தோட 5 hours 6 hours எல்லாம் வேணாம். அதுக்கான சீரியஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுங்க. எல்லாத்துலயுமே போரான ரொட்டீன்ல இருந்து வெளியே வரதுக்கு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. புது பீப்புள்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. கஷ்டமா தான் இருக்கு இனிஷியலா, கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பேசிக்கா நானும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பர்சன். எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு, எதுக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு, நம்மளே இதை வச்சே பண்ணிக்கலாம். ஒரு அட்ரஸ் கேட்கறனா கூட வேணாம், நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பண்றக்கூடிய ஆளு தான் நானும். சோ இப்ப ஸ்லோவா கொஞ்சம் நானும் ஓவர் கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால வீடியோ போடுறது என்னோட பெரிய டிஸ்கம்ஃபர்ட் ஜோன். ரொம்ப பெரிய டிஸ்கம்ஃபர்ட். பட் அதையும் உடைச்சு நான் வெளியே வரேன். கம்ஃபர்ட் ஜோன் உடைச்சு நான் டிஸ்கம்ஃபர்ட்டா அந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன் அப்படின்னா, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட 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 லிமிட்ட நான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல பண்ணுவோம் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி தான் நீங்களும் புதுசா ட்ரை பண்ணுங்க. வீடியோ தான் போடணும்னு இல்ல. உங்களுக்கு நீங்க பண்ணாதது உங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட். அதை நான் பண்ண போறேன் கண்டிப்பா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சில்லியான எக்ஸாம்பிள். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் நீங்க கடன் கொடுத்துருப்பீங்க. திரும்ப கேட்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது. அதே ஒரு டிஸ்கம்ஃபர்ட். எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஆனா ஐயோ குடுக்கலையே உள்ள இருக்கவும் செய்யும். அதான் சும்மா கேட்டு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இதெல்லாம் நீங்க பிரேக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கம்ஃபர்ட் இருந்து வெளியே வரலாம். அது ஒரு சில்லியான எக்ஸாம்பிள் தான். பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண பாருங்க. ஃபியரா வந்துட்டு ஓகே இது பண்ண ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னா பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க. ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ட்ரைல தான் நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க பண்ணவே இல்லைன்னா அது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது. அது நீங்க எதுவுமே கத்துக்கவும் முடியாது. சோ நீங்க ஏதாச்சும் பண்ணாலும் அது ஏதாச்சும் பண்ண ஐடியா இருக்கீங்க அப்படின்னா தைரியமா அதை பண்ணுங்க. பண்ணும்போது அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி லேர்னிங்ஸ் உங்களுக்கு வரும். கான்பிடென்ட்டே இல்லை அப்படின்னா சின்ன வயசுல நீங்க ஏதாச்சும் பண்ணது உங்களுக்கே ஃபீல் ஆகும் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கான்பிடென்ட் வரும். கண்டிப்பா நம்ம இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்பிடன்ஸை வச்சுதான் நீங்க
உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் புஷ் பண்ணி வெளியே வர முடியும். புது புது சேலஞ்சா எடுத்து ட்ரை பண்ணுங்க. லைக் நம்ம வாழ்க்கையில இதை பண்ணிருக்கவே மாட்டோம். ஆனா அதை ட்ரை பண்ணணும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணணும். கன்சிஸ்டன்டா இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்க லைஃப் ஸ்டைல்ல. அண்ட் இதை டெய்லி பிராக்டிஸாவே மாத்திக்கோங்க. டெய்லி ஆஃபீஸ் போறங்கிறத தாண்டி ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்ல என்னலாம் பண்றீங்க, டெய்லி பண்ற ஒர்க்கை தாண்டி புதுசா 2 3 பேர்ட்ட பேசுங்க. அப்படி பேசும்போது தான் உங்களுக்கு ஒரு தாட் ஷேர் ஆகும் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்க தாட்ஸ் அவங்களுக்கும், அவங்க தாட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஹெல்த்தியாவும் இருக்கும் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸா நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு ரிஸ்கான டிசிஷனை கூட நீங்க தைரியமா எடுப்பீங்க. கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும். இல்ல எனக்கு இதுவே போதும், கொடுக்குற சேலரியே எனக்கு போதும் அப்படின்னா, ஒரே கம்பெனில தான் இருப்பேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. 50,000 சேலரி வாங்கிட்டு 5 வருஷம் ஒரே கம்பெனில இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். இதே இது 5 வருஷத்துல நீங்க 4 கம்பெனி ஸ்விட்ச் ஆனீங்க அப்படின்னா உங்க சேலரி 1 lakh இது மேல ஈஸியா போயிடும். சோ நான் பேசுனதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ரெகுலரா வீடியோ போடுவேன். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அண்ட் உங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, லைஃப் ஸ்டைலுக்கு தேவைப்படுற வீடியோ அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். சோ அவ்வளவுதான். பாய்.